இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது தவக்காலம், உள்மனம் திருந்தும் காலம் என்ற ஆழமான சிந்தனையை நாம் தியானிப்போம். நம் வாழ்வை முழுமையாக ஆன்மீக பயணத்திற்கு அர்ப்பணிப்போம். விவிலியத்தில் மனமாற்றம் என்பதற்கு மெட்டனோயா என்று பெயர். அதாவது சிந்தனை முறையையே மாற்றிக்கொள்வது. உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள், ஆடைகளை அல்ல. யோவேல் 2:13 இதைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் தியானிக்கிறோம். தவக்காலம் என்பது வெறும் சாம்பலை பூசிக்கொள்ளும் காலம் மட்டுமல்ல, நம் உள்மன அழுக்கை நீக்கும் காலம் என்ற சிந்தனை இன்னும் ஆழமாக ஒரு தளத்திற்கு நாம் எடுத்துச் சென்று தியானிப்போம். தவக்காலம் தொடக்கத்தில் நம் நெற்றியில் பூசிக்கொள்ளும் அந்த சாம்பல் ஒரு அடையாளம் மட்டுமே. அதுவே இலக்கு அல்ல. அந்த சாம்பல் சொல்லும் ஆழமான செய்திகளை பார்ப்போமா? புறச்சாம்பலும் அகச்சாம்பலும். நெற்றியில் பூசப்படும் சாம்பல் கருப்பு நிறமானது. அது நம் கண்களுக்கு தெரியும். ஆனால் பொறாமை, வஞ்சகம், தீய எண்ணங்கள் போன்ற உள்மன அழுக்குகள் கண்ணுக்கு தெரியாத கருப்பு சாம்பலாக நம் ஆன்மாவை மூடியுள்ளன. நெற்றியில் சாம்பல் பூசும் போது, கடவுளே, என் முகத்தில் இருக்கும் இந்த அடையாளத்தை சாம்பலாக்கினது போல என் உள்ளத்தில் இருக்கும் கசடுகளையும் சுட்டரித்து சாம்பலாக்கிவிடும் என்று கேட்பதே உண்மையான தவம். இந்த சாம்பல் அழுக்கை மறைக்கவா அல்லது அகற்றவா? மறைப்பது என்பது வேறு, அகற்றுவது என்பது வேறு. சிலர் முகத்தில் இருக்கும் கரையை மறைக்க மேக்கப் போடுவார்கள். தவக்காலம் என்பது நம் பாவங்களை மறைக்கும் மேக்கப் அல்ல, அது பாவங்களை வேரோடு அகற்றும் அகசுத்திகரிப்பு. அழுக்காய் இருக்கும் ஒரு சட்டையின் மேல் அத்தர் பெர்ஃப்யூம் தெளித்தால் மனம் வீசும், ஆனால் அழுக்கு போகாது. அதுபோல நம் செயல்களில் மாற்றம் இல்லாமல் நாம் செய்யும் ஜபங்களும் சடங்குகளும் வெறும் மனம் வீசும் அத்தரை போன்றது, செண்டை போன்றது. செலவு செய்யக்கூடிய துணியே தூய்மையானது. நிறைய பேர் துணிகளை துவைப்பதில்லை, சென்றடித்துக் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். என்று அப்படித்தான் பல தவக்காலத்தில் செய்கிறார்கள். இந்த வார்த்தை கூறுகிறது, சாம்பலை பூசுகிறது, மனிதனே மண்ணாயிருக்கிறாய். அது பணியினுடைய ஆழம். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சாம்பல் பூசும்போது சொல்லப்படுகிறது. இது நம் மரணத்தை மட்டும் குறிப்பதல்ல, மாறாக மண்ணை போல பணிவாக இருக்கச் சொல்கிறது. மண்பாதை மற்றவரை தாங்கும், அதுபோல நம் உள்மனம் மற்றவர்களின் சுமைகளை தாங்க அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அகந்தை என்னும் அழுக்கு படிந்தால் மனம் கல்லாக மாறும். அந்த அழுக்கை நீக்கினால் தான் மனம் மீண்டும் மென்மையான மண்ணாக, இறைவன் விதைக்கு தகுந்த இடமாக அது மாறும். அடுத்தபடியாக புற அடையாளம், அக அடையாளம், அகமாற்றம். நெற்றியில் பூசிக்கொள்ளும் சாம்பல் நாம் மண்ணாய் இருக்கிறோம் என்கிற பணிவை தருகிறது. ஆனால் அந்த சாம்பல் காற்றில் கரைந்துவிடும். நம் உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம் மட்டுமே நிலைத்திருக்கும். விவிலியத்தில் சொல்வது போல, உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், இதயத்தை கிழித்துக் கொண்டு கடவுளிடம் திரும்புங்கள். இதுவே தவக்காலத்தின் அடிப்படை என்பதை மீண்டும் மீண்டும் நான் கூறுகிறேன். எனவே மனமாற்றம் மெட்டனோயா, கிரேக்க மொழியில் மனமாற்றத்தை மெட்டனோயா, இதற்கு சிந்தனை போக்கை மாற்றிக்கொள்வது என்று பொருள். சிந்தனை போக்கை மாற்றிக்கொள்வது. கோபம், மற்றவர்களை பழிவாங்குவதை விட்டுவிட்டு மன்னிப்பை தேர்ந்தெடுப்பது. சுயநலம், எனக்கு என்ன கிடைக்கும் என்பதிலிருந்து நான் என்ன கொடுக்க முடியும் என்று மாறுவது. ஆணவம், நம்மிடம் உள்ள திறமைகள் அனைத்தையும் கடவுள் கொடுத்தது என்கிற தாழ்ச்சி அடைவது. இவையே நம் உள்மன அழுக்கை நீக்கும் வழிகள். கோபம், சுயநலம், ஆணவம். தவத்தினுடைய 3 தூண்கள் என்ன? இந்த தவக்காலத்தில் நாம் செய்யும் 3 காரியங்களுக்கு நம் உள்மன தூய்மைக்கே அது உதவுகின்றன. ஜபம், இது கடவுளோடு பேசும் நேரம் மட்டுமல்ல, கடவுள் நமக்கு பேசுவதை கேட்கும் நேரம். நம் மனக்கண்ணாடியை சுத்தம் செய்து கடவுளின் ஒளியை பிரதிபலிக்க செய்கிறது. நோன்பு, வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, நம் கெட்ட பழக்கங்களை, தேவையற்ற ஆசைகளை கட்டுப்படுத்துவது. வயிற்றை காயப்படுவதை விட பிறரை புண்படுத்தும் நாவை கட்டுப்படுத்துவது. தர்மம், நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் போது நம்மிடம் இருக்கும் பற்று என்னும் அழுக்கு நீங்கிறது. இந்த
ஜெபம், தபம், தர்மம் இவைகளைத்தான் மீண்டும் மீண்டும் தியானிக்கிறோம். தியானிப்பது எதற்கு? அந்த வாழ்வை உள்ளத்தின் நிறைவடைய. தவக்காலம் என்பது ஒரு இருண்ட காலம் அல்ல. இது ஒரு புதிய தொடக்கம். அது வசந்த காலத்திற்கான தயாரிப்பு. ஒரு செடி வளர வேண்டுமானால் பழைய காய்ந்த இலைகள் உதிர வேண்டும். அதுபோல நம்மிடமிருக்கு கசப்புணர்வு, பொறாமை, வெறுப்பு, ஆணவம், அகந்தை போன்ற உள்மன அழுக்குகளை உதிர்த்தால் மட்டுமே உயிர்ப்பு பெருவிழாவில் நாம் ஒரு புதிய மனிதராக உயிர் பெற்றெழ முடியும். தவக்காலம் என்பது இருளின் காலம் அல்ல, இது ஒளியை நோக்கிய பயணம். உண்மையில் லென்ட், தவக்காலம் என்ற சொல்லின் வேர் சொல்லே லென்டன் என்ற பழைய ஆங்கில சொல்லாகும். அதன் பொருள் வசந்த காலம், ஸ்பிரிங் டைம் என்பதா. இதன் ஆழமான அர்த்தங்களை இன்னும் உருவங்கள் மூலம் கூட நாம் காக்கலாம். விதையும் மர்மம். இருள் என்பது அழிவல்ல. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டில் இருக்கிறது. ஆனால் அந்த இருட்டு அதை அழிப்பதற்கல்ல, அதை முளைக்க வைப்பதற்கு. விதையின் மேல் ஓடு உடைந்தால்தான் உள்ளிருக்கும் உயிர் வெளியே வரும். இங்கே பாடம் என்ன? நம்முடைய அகந்தை, ஆணவம் என்னும் மேல் ஓடு தவக்கால செவத்தாலும் நோன்பாலும் உடையும் போதுதான் நம்முள் இருக்கும் தெய்வீக தன்மை துளிர்விட தொடங்குகிறது. அதைத்தான் பார்க்கிறோம். இப்படி ஒரு விதை ஒரு வடிவம் எடுக்கிறது. அது முதலிலே மண்ணிலே மதைந்து புதைந்து வேரெடுத்து மீண்டும் செடியாக பூவாக வந்து அது கனி கொடுப்பதைப் போல நம்முடைய வாழ்வும் அமைய வேண்டும். அடுத்து சுத்திகரித்தல், வளர்ச்சிக்காக தயாரிப்பு. ஒரு தோட்டக்காரர் வசந்த காலம் வருவதற்கு முன்பே செடியில் காய்ந்த இலைகளை சுத்திகரிப்பார், கத்தரிப்பார். பார்ப்பதற்கு செடி மொட்டையாக இருக்கலாம், இரண்டு நிலையில் இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த கத்தரிப்பு தான் வசந்த காலத்தில் அதிக பூக்களையும் கனிகளையும் கொடுக்கும். இங்கே பாடம் என்ன? நம் வாழ்வில் தேவையற்ற ஆசைகள், தீய பழக்கங்கள் மற்றும் கசப்புணர்வுகளை கத்தரிக்கும் போதுதான் நமது ஆன்மா பொலிவை பெறுகிறது. அது ஒரு ஆன்மீக துப்புரவு பணியாக மாறுகிறது. குளிர்கால உறக்கத்திலிருந்த விழிப்பு என்று சொல்லலாம். குளிர்காலத்தில் இயற்கை அமைதியாக அசைவற்றிருப்பது போல தெரியும். ஆனால் பூமிக்கடியில் வேர்கள் பலம் பெற்றுக் கொண்டிருக்கும் குளிர்காலத்திலே தவக்காலம் என்பது அந்த உள்முக பயணம். வெளியே நாம் அமைதியாக ஆடம்பரங்களை தவிர்த்து இருக்கும்போது நம்முடைய உள்மன உறுதி, இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் பலப்படுகிறது. இது உயிர்ப்பு பெருவிழா என வசந்தத்தை கொண்டாடுவதற்கு தேவையான மனப்பக்குவத்தை பெற்றுகிறது. தவக்காலம் ஒரு பயிற்சி கூடம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவக்காலத்தை ஒரு விளையாட்டு வீரரின் பயிற்சி காலத்தோடு ஒப்பிடலாம். அந்த பயிற்சி காலம் கடினமாக, மகிழ்ச்சியற்றதாக தோன்றலாம். அது இருண்ட காலத்தை போல தோன்றலாம், வழியாக இருக்கலாம். ஆனால் அந்த பயிற்சி தான் அவருக்கு வெற்றி கோப்பையை, வசந்தத்தை பெற்றுத் தருகிறது. எந்த விளையாட்டு வீரரையும் எடுத்துக் கொள்ளுங்கள், பயிற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு இல்லை, தவக்காலம் இல்லாமல் வசந்தம் இல்லை. தவக்காலத்தை ஒரு வேதனையின் காலம் என்று பார்ப்பதை விட அது மாற்றத்தின் காலம் என்று பார்க்க வேண்டும். நாம் எதை இழக்கிறோம் என்பதில் கவனம் செலுத்துவதை விட எதுவாக மாறப்போகிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சாம்பல் என்பது நாம் அழிந்து விடுவோம் என்பதற்கான அடையாளம் மட்டுமல்ல, அந்த சாம்பல் இருந்து ஒரு புதிய பீனிக்ஸ் பறவையாக உயிர் தெழுவோம் என்பதன் தொடக்கமாக இருக்க வேண்டும். சாம்பல் நம் இறப்பை நினைவுபடுத்துகிறது, ஆனால் மனமாற்றம் நமது முடிவில்லாத வாழ்வை தருகிறது. உன்னவர் தன் காரை மிக அழகாக கழுவி பாலிஷ் போட்டு மின்ன வைத்தார். ஆனால் காரின் என்ஜின் பழுதாக இருந்தது. அவர் சொன்னார், கார் பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே என்று சொன்னார். நமது தவக்காலமும் படித்தான். நாம் வெள்ளியும் சனியும் கறி சாப்பிடாமல் இருக்கலாம், சாம்பல் பூசலாம், ஆனால் உள்மனம் என்னும் என்ஜின் மாறவில்லை என்றால் பயணம் தொடங்காது. உள்மனத்தை நோக்கி ஒரு கேள்வி, நான் மற்றவர்களுக்கு தெரியும்படி மாறுகிறேனா அல்லது கடவுளுக்கு தெரியும்படி மாறுகிறேனா என்று கேட்க வேண்டும். காணாமல் போன மகனும் காத்துக் கொண்டிருந்த தந்தையினுடைய ஓமை அதை உணர்த்துகிறது. மனம் திரும்புதலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் மகன் ஓமை. காணாமல் போன மகன் உணமை. அந்த மகன் தன்னிலை உணர்ந்தான். இதுதான் உள்மனம் திருத்துவதற்கான முதல் படி. ஒரு தவக்காலத்தில் இனிமேல் நான் யாரிடமும் கோப்பட மாட்டேன் என்று சபதம் எடுத்தார். அந்த மதியம் அவர் மனைவி சமையலில் உப்பை குறைத்து விட்டார். அவர் கத்தினார், ஏய், நான் கோபப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டல்ல, அப்புறம் ஏன் என்ன உப்பில்லா சாப்பாடு போட்டு டென்ஷன் பண்ற என்றார்.
மனம் திரும்புதல் என்பது ஒரு முடிவல்ல, ஒரு தொடரும் பயிற்சி. நாம் பலவீனங்களை ஒப்புக்கொள்வதே ஒரு பெரிய வெற்றி. இந்த வாரம் நாம் செய்த தவறுகளுக்காக மற்றவரிடம் மன்னிப்பு என்ற ஒரு சொல்லை சொல்ல பழகுவோமா? அதுவே உண்மையான மனமாற்றமாக இருக்கும், முழுமையான திரும்புதலாக இருக்கும். வழியும் வாழ்வை தேட வேண்டும். இது இறையியல் பார்வை என்ன? திரும்புதல் என்பது 180 டிகிரி திரும்புவது. அதாவது பாவம் செய்த திசையிலிருந்து விலகி கடவுள் இருக்கும் திசைக்கு திரும்புவது. திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே என்பதுதான் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவின் ஓயாத ஒலிக்கின்ற குரல். ஒருவர் தன் சைக்கிளில் தவறான பாதையில் வேகமாக போய்க் கொண்டிருந்தார். ஒருவர் தடுத்து, யோ, இது ஒன்பே, தப்பான பக்கம் போறீங்க என்றார். அதற்கு அவர், பரவாயில்லை தம்பி, நான் வேகமா போறேன், சீக்கிரம் அந்த பக்கம் போயிடுவேன் என்றார். தவறான பாதையில் எவ்வளவு வேகமாக போனாலும் இலக்கை அடைய முடியுமா? தவறான பாதையில் நீங்கள் எவ்வளவுதான் வேகமா போனாலும் இலக்கை அடைய முடியுமா? யூ டர்ன் போடுவதுதான் புத்திசாலித்தனம். அந்த யூ டர்ன் தான் தவக்காலம். இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நான் பயன்படுத்துகிறேன். தவக்காலம் ஒரு யூ டர்ன். அதை ஒரு கவிதையாக கூட நாம் சொல்லலாமே. உள்மன தேடல் வேஷமும் வெளி வேஷம் களைத்திடுவோம், நம் உள்மனத்தை திறந்திடுவோம். வெளிவேஷம் களைத்திடுவோம், நம் உள்மனத்தை திறந்திடுவோம். ஆடைகளை கிழிப்பதல்ல, நம் இதயத்தை கிழித்திடுவோம். ஆடைகளை கிழிப்பதல்ல, நம் இதயத்தை கிழித்திடுவோம். தவறான திசையினிலே ஓடிய கால்களுக்கு தடையிடுவோம். தவறான திசையினிலே ஓடிய கால்களுக்கு தடையிடுவோம். அவர் சொன்ன திசையினிலே நம் ஆயுளை திருப்பிடுவோம். அவர் சொன்ன திசையினிலே நம் ஆயுளை திருத்திடுவோம். இதுவே தவக்காலம், நம் உள்மனம் திருத்தும் காலம். இதுவே தவக்காலம், நம் உள்மனம் திருத்தும் காலம். இறைவனின் பாதைகளே நாம் இணைந்து நடக்கும் காலம். இறைவனின் பாதைகளே நாம் இணைந்து நடக்கும் காலம். அப்படிப்பட்ட காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும்? கோபம், புரணி பேசுதல், சுயநலம், அகந்தை போன்ற இவைகளெல்லாம் விட்டுவிட்டு அமைதியும் பிறரை பாராட்டக்கூடிய பகிர்ந்தக்கூடிய தாட்சியினுடைய செயலிலே இருக்கிற போது நாம் மன்னிப்பையும் இறைகளையும் பெற முடியும். ஒரு மனிதன் எங்கு சென்றாலும் இந்த உலகம் ரொம்ப நாற்றம் அடிக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். வீட்டுக்கு வந்தான், வீடு நாறுகிறது என்றான். பூங்காவிற்கு சென்றான், பூங்கா கூட நாறுகின்றன என்றான். கடைசியாக ஒரு ஞானியிடம் சென்று, சாமி, இந்த உலகமே நாற்றம் அடிக்கிறது, நான் எங்கு செல்வது என்று கேட்டான். அந்த ஞானி அவனை விட்டு பார்த்தார். பிறகு முதலில் உன் சட்டைப்பையை சோதனை செய் என்றார். அவன் சோதித்து பார்த்தபோது 2 நாட்களுக்கு முன் சட்டைப்பையில் வைத்த அழுகிய முட்டை ஒன்று அங்கே இருக்கிறது. இந்த கதையில் வருவது போலத்தான் நம்முடைய மற்றவர்கள் சரியில்லை, உலகம் சரியில்லை, அவன் சரியில்லை, மனைவி சரியில்லை என்று குறை கூறிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் உள்மனம் என்கிற பையில் கோபம், பொறாமை, அகந்தை, ஆணவம் என்ற அழுக்குகள் இருக்கும் வரை உலகம் நமக்கு இருட்டாகவே தெரியும். அந்த அழுக்கை எடுத்து எரிந்துவிட்டு பார்த்தால் உலகம் வசந்தமாக தெரியும். தவக்காலம் அந்த பையை சுத்தம் செய்யும் காலம். இந்த வார்த்தைகளைத்தான் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மொபைல் போன் ஸ்டோரேஜ் பார்த்திருக்கிறோம். இன்றைய காலத்தில் நாம் எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம் மொபைல் போனில் ஸ்டோரேஜ் ஃபுல் என்று மெசேஜ் வரும். அப்போது நாம் என்ன செய்கிறோம்? முக்கியமில்லாத பழைய வீடியோக்கள், போட்டோக்களை எல்லாம் நீக்கி விடுகிறோம். அதுபோல தேவையில்லாத வாட்ஸ்அப் மெசேஜ்கள் எல்லாம் அழிக்கிறோம், ஓவர்லோட் என்றால். அப்போதுதான் புதிய புகைப்படங்கள் எடுக்கவோ, புதிய ஆப்புகளை தரவிறக்கம் செய்யவோ அதனால் முடிகிறது. நமது மனமும் ஒரு மொபைல் போலதான். பழைய கசப்பான நினைவுகளும் பழிவாங்கும் எண்ணங்கள் போன்று தேவையில்லாத டேட்டாக்களையும் நாம் டெலீட் செய்யாவிட்டால், அன்பு மற்றும் மகிழ்ச்சி போன்ற புதிய கோப்புகளை கடவுளால் நமக்கு பதிவிறக்கம் செய்ய முடியாது. தவக்காலம் என்பது நம் மனதிற்கு ஒரு ஃபேக்டரி ரீசெட் செய்யும் காலம். ஓவர்லோடான ஃபேக்டரி ரீசெட் செய்யும். அதுபோல ரீசெட் செய்யக்கூடிய காலம். இறுதியாக இது தவக்காலம், உள்மனம் திருந்தும் காலம், திருத்தும் காலம். அருட்சாதன வழியாக கடவுளோடு இணையுங்கள். கையில் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து மனதின் அன்பை, சுமையை குறையுங்கள். வெறுப்பை கைவிட்டுவிட்டு அவர் சொன்ன அன்பின் வழியில் நாம் திரும்புவோம். முகத்தில் பூசும் சாம்பல் நாம் அழியப் போகிறோம் என்பதை காட்டுகிறது. ஆனால் மனதிற்குள் நாம் செய்யும் மாற்றம் நாம் புதிய மனிதனாய் பிறக்கிறோம் என்பதை காட்டுகிறது. சாம்பல் வழியாக
புதிய மனிதனாக பிறப்போமா? ஆண்டவரில் இணைவோமா?